வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் எண் 130. வணக்கம். அடக்கமுடைமை எனும் உன்னதமான அதிகாரத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஒருவன் தன் கோபத்தை அடக்கி கல்வியறிவு பெற்று அடக்கத்துடன் வாழ்ந்தால் அறக்கடவுளே அவனை தேடி வரும் என்பதை வள்ளுவர் இந்த 130வது குறளில் மிக வியப்பாக கூறுகிறார். கதங்காத்து கற்றிடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் மாற்றின் நுழைந்து. சினம் என்னும் நெருப்பு நம்மை சுடாமல் காத்து, கற்க வேண்டியவற்றை தெளிவாக கற்று அடக்கத்துடன் வாழ்பவனை சந்திக்க அறமானது தானே வழி தேடி வந்து காத்திருக்கும். அவனுடைய நற்பண்புகளே அவனுக்கு பெரும் பாக்கியங்களை தேடித்தரும். அறம் என்பது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அல்ல, அது நம்முடைய நற்பண்புகளின் பலன். எவன் ஒருவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவின் ஒளியில் அடக்கத்துடன் நடக்கிறானோ அவனை தேடி எல்லா நன்மைகளும் தானாகவே வரும். இதுவே அடக்கமுடைமையின் உச்சக்கட்ட பலன். இத்துடன் அடக்கமுடைமை அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடக்கம் நம்மை அமரருள் உய்க்கும் என்பதை உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் இப்பண்பை போற்றுவோம். நாளை புதியதோர் அதிகாரத்துடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.